புலவர் நெருக்குகந்த பெருமான் கோவலூர் மாமல்லார் தன்னோட மாயனை கண்டகமாட்டம் தழுத்தவர் இவா 3 பேர் தான் நின்று இருக்கா. ஆனா யாரோ இந்த பக்கம் அந்த பக்கம் 10 பேர் இடிக்கிறாப்புல இருக்கு. பொய்கையாழ்வார் விளக்கேத்தினார் வையன் தகலியா, புதுத்தாழ்வார் விளக்கேத்தினார் அன்பே தகலியா, 3வது ஆழ்வார் பார்த்துறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கு மணிநிறமும் கண்டேன். இந்த முதலாழ்வார்கள் உற்சவம் திருக்கோவலூர் இடர்கழி உற்சவம் ஆங்காங்கு கொண்டாடுகிறார்களோ இல்லையோ. எதுக்கு கடைசியில விளக்கேற்றிட்டு பார்த்தா பெருமாள் பத்னிமார்கள் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் மொத்த பேரையும் அடைச்சின்னு வந்து இந்த இவ்வளவு சின்ன இருக்கிற இடகழிக்குள்ள நெருக்கின்னு இருக்கார் அவர். என் சுவாமி ஒன்று சீவைகுண்டமே இல்லையா, திருப்பார்கடல் இல்லையா, சூரிய மண்டலம் இல்லையா, இந்த சின்ன இடம் தான் கிடைச்சார். அங்க முதலாழ்வார்கள் இல்லையே, எனக்கு இங்கு தானே இருக்கிறார்கள். பாகவதோத்தமன் எங்கு இருக்கிறானோ அங்குதான் ஆசைப்பட்டு பெருமான் வந்து சேருகிறான். அதனால புலவர் நெருக்குகந்த பெருமான் தேகலீசஸ்துதின்னு வேதாந்த தேசிகன் பண்ணியிருக்கார். அதுல தெரிவிக்கிறார், காசார பூர்வ கவிமுக்கிய விவர்த்த ஜன்மா பண்ணா தடேற்று சுபகஸ்த ரசோபகுஸ்தே பொய்கை பூதம் பேய் 3 பேரும் 3 பல்லு சக்கர மாட்டோம். கரும்பு சாறு சாப்பிட்டுருக்கீங்களா? அடியன் சாட்டதில்லை, இருந்தாலும் கேட்குறேன். கடற்கரையில் போகிறச்ச கருப்பஞ்சாக விற்கிறான்னு இல்லையா, 3 சக்கரை இருக்கும். அதுக்குள்ளே கரும்பை விட்டோம்னா கரும்பு சக்கையை அந்த பக்கம் போய் விழுந்துடும், கரும்பு சாறு கிடைக்கும். அதை போல இந்த ஊரில் 3 சக்கரம் வச்சிருக்கா திருக்கோவூரில். பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். நடுவில் கரும்பாட்டம் கண்ணனை கொடுக்கணும். சக்கையா கண்ணன் அந்த பக்கம் போய் விழுந்துருவார். சாறு தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. ஆனால் அப்படி 3 திருவந்தாதிகளை நமக்கு ஆழ்வார்கள் சக்கரமா இருந்து கொடுத்தார்கள்னால் புலவர் நெருக்குகந்த பெருமான் குழாவரிவன் டிசபாடும் பாடல் கேட்டு திருக்கோவலூர் கரும்பு கண்ணன் கண் வளருகிறான். கண்ணு கண்ணா கரும்பு வளருகிறா போலே கண்ணன் இருப்பனால் மேல திருக்கோவலூர் போலச்சே தான் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தான். இல்லு இன்னைக்கு ஆழ்வார் திருநகரில் ரொம்ப ஆச்சரியமா உற்சவம் நடக்கிறது. 20ஆம் நாள் அன்னைக்கு, அதாவது 40 கடைசி நாள் அன்னைக்கு திருவடி தொழுகிறோம் இல்லை ஆழ்வார். திருவடி தொடர்ந்து எல்லா ஊர்லயுமே உண்டு. நாம ஆழ்வார் போய் பெருமானுடைய திருவடியில எழுந்துருள் இருப்பார். எல்லாம் துளசியால போட்டு மூடிடுவா. நிமிஷப்போதுக்குள்ள திரும்ப எழுந்துருளை பண்ணிட்டு வந்துருவா. அப்ப இவர்கள்லாம் பிரார்த்திப்பா, நம் சடகோபனை தந்துருள வேண்டும், நம் ஆழ்வாரை கொடுக்கணும்னுட்டு. சாஸ்திரம் சம்மதிக்காத ஒண்ணும் பக்தங்கத்துக்காக பெருமாள் இன்னைக்கும் விட்டு வச்சிருக்கார். நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அடைந்தவன் திரும்பி வாரான். இது உபனிஷத்து ஆணித்தரமாக சொன்னது. ஆனா ஒரு வருஷமும் நம்மாழ்வார் இங்கேருந்து பரமத்துக்கு போறார். நாம் உடனே பெருமாள்கிட்ட கேட்போம், தேவரீர் ஆழ்வார் எங்களுக்காக திருப்பி கொடுத்துடணும். தந்தோம் 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 அப்படின்னு சொல்லி பெருமாள் திரும்பி கொடுத்துருவார். ஆனந்தமா ஆழ்வார் சின்ன பல்லக்கல் எழுந்துருளி. இது இன்னைக்கு ஆழ்வார் திருநாள் ஆச்சரியமா நடக்குது. அன்னைக்கு ஆழ்வார் திருவடி உற்சவம் தொழுதாச்சுன்னா மறுநாள் கார்த்தால ஆயிடும். இது கிட்டத்தட்ட 6:30-7 மணி முடியரிச்சு ஆயிடும். முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல மறியல்னு பேர். அன்னைக்கு மறியல் பண்ணலையா எல்லா இடத்துலையும்? இப்போ அந்த ஊர் முழுக்க மறியல் பண்ணிடுவா. ஏன்னா பெருமாள் ஆழ்வார் அழைச்சின்னு போயிட்டாராம். அதனால பந்த், ஊர் முழுக்க பேச்சே கிடையாது. எல்லாம் கதவை சாத்திடுவா, சாப்பிடவே மாட்டா, தூங்கவே மாட்டா, குளிக்கவே மாட்டா, ஒண்ணுமே பண்ண மாட்டா. அதுக்கப்புறம் பெருமாள் பார்த்து சரி தந்தோம் 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 அப்படி திரும்பி கொடுத்த அப்புறம் வீடுவிட திருவஞ்சனம் ரொம்ப ஆச்சரியமான திருவஞ்சனம். இன்னைக்கு மாதுளம்பழத்தால ரொம்ப அழகான ஒரு திருமாலை சாத்தி கொண்டு நிதானமா அங்க போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய பிரயாணம்! இங்கிருந்து எவ்வளவு தூரம் போகணும், எத்தனை தூரம் திரும்பி வரணும், அந்த பிரயாணம் போயிட்டு வந்திருக்காளோ. இந்த உடல் விட்டு இரவி மண்டல தூடேகி இடையில் ஆவரண வேள்பூடு அரகார் விரகஜனை துடித்து அங்கமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று பெருமானுடைய விரஜையை தாண்டி சேவிச்சுட்டு அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறாரே. எவ்வளவு உலகம் தாண்டணும் தெரியுமோ? அர்ச்சிஸுங்கிறது முதலோகம் தாண்டி, அதுக்கப்புறம் ஆஹாஹா பகலுலகம் தாண்டி, சுக்லபக்ஷம் தாண்டி, உத்தராயணம் தாண்டி, சம்வத்சரம் தாண்டி, வாயுலோகம் தாண்டி, சூரியலோகம் தாண்டி, சந்திரலோகம் தாண்டி, மின்னலோகம் தாண்டி, வருணலோகம் தாண்டி, தேவலோகம் தாண்டி, பிரம்மாவின் சத்துலோகம் தாண்டி, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ் முழுக்க தாண்டி விரஜாநதியில தீர்த்தமாடிட்டு உள்ள போயிட்டு வந்திருக்காரு. ரொம்ப திருமேனி ஆயாசம். அதனால வீடுவிட திருமஞ்சனம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். நிதானமான திருமஞ்சனம். அன்னைக்கு வீடுவிடை கவி சேவிப்பர்கள் அண்ணாவியார் சுவாமின்னு எழுந்துள்ளி இருக்கார். முதற்கவி அண்ணாவியார் வம்சத்தவர்கள்னு சொல்லுவார்கள். அவர் தான் இன்னைக்கும் கவி சேவிக்கிறார். அந்த உற்சவம் ரொம்ப காண்பதற்கே வெகு அழகான உற்சவம். அவசியம் சேவிக்கணும். இந்த வருஷம் மார்கழி மாசத்தை தாண்டி வருது பாருங்க. உபன்யாச காலுக்கு ஒரு லாபம் என்ன, மார்கழி மாசத்துக்குள்ள வந்துருக்குன்னா நாங்க எங்க போறது? மார்கழி மாசத்தை தாண்டி தை மாசமா இருந்து ஆழ்வார்த்தங்களுக்கு போயிடலாம். ஏன்னா அன்னைக்கு திருவடி தொடர உற்சவம் ரொம்ப அற்புத உற்சவம். சாயங்காலம் பிரணய கலகம் நடக்கும். முதல்ல பெருமாள் கார்த்தால எழுந்துடுவார். நேர உடையவர் சன்னதி போவர். உடையவர் சன்னதியிலேருந்து திரும்பி வருவார். கதவை தட்டினா கதவை திறக்க மாட்டான். இது திரும்ப திரும்ப 3 தடவை எழுந்துவிட்டு பிரணய கலகம் நடக்கும். இந்த ஒரு தடவை எழுந்துவிட்டு வர வச்சேவும் அந்த ஊர்ல நடக்கிறது சொல்றேன். எல்லா ஊர்லயும் சரி, அந்த ஊர்லயும் சரி, ஆழ்வார் திருவடி தொடருதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பெருமான் வந்து ஆழ்வார் திருமுடியிலிருந்து எங்கேயானு பார்த்திருக்கீங்களா? அந்த ஊர்ல நடக்கிறது. பொலிந்து நின்று பிரான கைத்தாங்கலா எழுந்துருள பண்ணி வந்து நம்மாழ்வாருடைய திருமுடிக்கு மேல அப்படியே எழுந்துருள பண்ணிடுவா. ஏன்னா ஆழ்வார் பாடியிருக்கார், என் உச்சி உளான், என்னுடைய உச்சிக்குள்ள வரணும்னு தான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பெருமாள் பூலோகத்துக்கு வந்தார். எதுக்கு தெரியுமோ? நம்மாழ்வார் திருமேனியிலையும் வாக்கிலையும் உச்சியிலையும் போய் இருக்கணும். ஒரே ஆசை. மற்ற எதற்காக ஒரு கீழே வரவே இல்லை. இப்போ ஏதோ சம்சாரத்தை திருத்துறது அதெல்லாம் சொல்லியிருந்தீரே,
ஆழ்வார் உச்சியில இருந்துவிட்டா சம்சாரம் திருந்தி போயிடும். தானே நடக்குங்கிறதுக்காக பெருமாள் உச்சிக்கு வரத்துதான் வர்றார். அதனால இப்போ அந்த ஊர்ல ஒரு நாள் உற்சவத்தும் போதும் புரந்தரன பிரான எழுந்துருளம் பண்ணி கொண்டு வந்து நம்மாழ்வார் உச்சியில எழுந்துருளம் பண்ணுவார். கடைசி நாள் நம்மாழ்வார் எழுந்துருளம் பண்ணி போய் புரந்தரன் திருவடிகள்ல சேர்க்கிறார்கள். அதுக்காக ஓரோரு படியா பெருமாள் ஆழ்வாருக்கு அருகல வருகிறானா. முதல் 10 9ஆம் திருவாய்மொழி முழுக்க இந்த அர்த்தத்தை தான் சாதித்தார். இவையும் அவையும் உவையும், இவளும் அவளும் உவளும், எவரும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும், அவையுள் தனுமுதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவெண்மலாளன் என்னுடைய சூழலுளானே. பெருமாள் நேர ஆழ்வார் உச்சிக்கு வந்துடலையா. சடகோப வாக் வபுஷி ரங்ககிரகே செய்தம்னுட்டு சடகோபருடைய வாக்குக்கு வரணும், திருமேனிக்கு வரணும், உச்சியில போய் இருக்கணும் என்ன அத்தனை ஆசை. பாகவதனை தொட்டு பரிமாற வேணும்னு பெருமாளுக்கு இருக்கிற ஆசை. சீக்கிரம் போகணும்னா கூட சீக்கிரம் போய் ஆழ்வார் முன்னாடி நின்னா சட்டுன்னு பிராணம் போடும். ரொம்ப வசத்தியான பண்டம் திடீர்னு நம்ம கிடைச்சுன்னு வச்சுங்க, 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துருத்து, சீட்டு விழுந்துருத்து அப்படின்னா விழுந்து சொல்லி இவர் விழுந்துட்டார். அது விழுந்தது தெரியாது. இப்போ அதை இப்போ நேர அழ்வார் முன்னாடி பெருமாள் வந்துன்னா இவருக்கு தாங்குமா? ஏன்னா சொத்து அவர் தானே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தரியும் எல்லாம் கண்ணன் இருந்தார். அதனால பெருமாள் அருகில வந்துவிடாமல் முதல்ல திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தாராம். அதுதான் அழ்வார் சொல்றார், கண்ணன் என் அருகலிலானே என்னுடைய சூழலுலானே, என் அருகலிலானே, என் ஒக்கலையானே, என் மார்பினுளானே, என் தோழினையானே, என் நாவினுளானே, என் கண்ணினுளானே, கண்ணனன் உச்சி உளானே என்ன ஒரு இடமா ஆழ்வார தாண்டி தாண்டி பெருமாள் போயிட்டு இருக்கார். அதுதான் இங்க தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மலமகள் என் இவர் மூவர் ஆடும் உலகமும் முன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலச் சேர்ந்த பெருமான் கடல்மலி மாயப்பெருமான் கண்ணனன் ஒக்கலையானே. ஒக்கலைன்னா இடுப்பு, அதே பாஷைதான். அழ்வார்த்தனர் திருநெல்வேலி பக்கம் போகுதுன்னா இடுப்புன்னு சொல்ல மாட்டான். ஒக்கல்ல வச்சுன்னு வந்தியா அப்படின்னா இடுப்புல வச்சுன்னு வந்தியான்னு அர்த்தம். இந்த தொரகால் கொளச்சு இடுப்பு ஒக்கலை எல்லே இதெல்லாம் அந்த ஊருக்குன்னு இருக்கிற பாஷை. அங்க கொஞ்சம் இருந்து பார்த்தீங்கன்னா பாஷை எவ்வளவு அழகா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனால கண்ணனன் ஒக்கலையானே, கண்ணன் ஏறி என் இடுப்புல உட்கார்ந்து விட்டார். கொஞ்ச நாழி போச்சு, மெதுவா ஏறாரு. இப்போ தோளின மேலும் நன் நார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் தாளனெந்து ஒண்ணு மகளான் கண்ணனன் நாவினுளானே. என் நாக்குக்குள்ள வந்து அமர்ந்து நூட்டார். உச்சிக்கு வந்துட்டார். உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு ஈச்சையுள் செல்ல உணர்த்தி தென்குருகூர் சடகோபன் இச்சன்ன வாயிரத்திவையுருவத் தெம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமே. இப்பாசுரத்தை யாரு சொன்னாலும் பெருமானுடைய திருவடி தாமர்கள் நீங்காமல் அவர்கள் தலையோடே நிறம் பெற்றிருக்கும் என்ன ஆழ்வார் நமக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதனால ஆழ்வாரிடத்துல வந்து அவரோட பரிமாறணுங்கிற எத்தனை ஆசை பெருமானுக்கு. இப்போ அப்ப அவருக்கு பாகவதர்களோட சேரணுங்கிற ஆசை இருக்கிறச்சே பண்ணே வல்ல நீ போதாய், நீ சீக்கிரம் வந்து இந்த கோட்டியில சேர வேண்டாமா, பாகவதர்களோட சேர ஆசைப்படு. உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு என்ன தனியா இருக்கக்கூடாது. சிஷ்டாச்சாரம் எப்படியோ அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். உனக்கு என்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ. அவ திரும்பி கேட்கிறா, எல்லா சிவவிஷ்ணமாலும் வந்து விட்டாளாங்கிறதுக்காக கேட்டேன். ஒருத்தர் கூட குறையக்கூடாது. ஸ்ரீவைஷ்ணவ கோட்டியில ஒன்று குறைந்து அனுபவித்தா கூட அது சத்த பெறாதே. எல்லாரும் போந்தாரோ. இவ சொன்னா போந்தார் போந்தெண்ணிக்கோள், நீ திரும்பி வா, தொட்டு தொட்டு பார்த்துக்கோ. நீ வேணும்னா எண்ணிக்கையே. ஏன்னா ஆச்சாரியராகட்டும் பாகவதோத்தமர்களாகட்டும் அவர்களுடைய திருமேனி அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தினில் அன்பதுவுமற்று நம்பிள்ளைக்கு ஆன அடிமகள் செய். உதயஸ்திரமால தெரிவிக்கிறார். நம்பிள்ளினுடைய சிஷ்யர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர்னு இருந்தார். அந்த சுவாமியை பற்றி 6000 படி குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்லுகிற மொழி பின்பழகராம் பெருமாள் ஜீயர் சாதித்தது. அவர் தினப்படிக்கு நம்பிள்ளையோட காவேரி ஆற்றுக்கு போவர். அமிழ்ந்து தீர்த்தமாடுறார். திரும்பி வந்துட்டு இருக்கார். காலக்ஷேப கோட்டியில அன்வயிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்கு திருமேனில ஜுரம் வந்துருத்துனா வைத்தியர் இடத்துல போய் மருந்து சாப்பிட்டார். கூடவே கூடாது இந்த நாள்ல. நாம சொல்லுவோம் அதுவே இல்லாத வாழ்க்கை எப்படி வாழறது. நாங்க பாதி நாள் வைத்தியர் வீட்டில் தான் இருக்கோம். அப்படி இருக்கிறச்சே இது எப்படி வாழறது. எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ அங்க நிச்சயம் இருக்கு. போஜனாலயம் முழுக்க கூட்டம் நிறைய இருக்கு. எங்க போனாலும் அங்க போனா என்ன ஆகுங்கிறதுக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கான். அதுவும் கூடவே இருக்கு. அப்ப அங்க போகணும், சாப்பிடணும், உடம்பு சரியா இருக்காது, போகணும், வைத்தியம் பண்ணிக்க வந்துக்க வேண்டியதான். அதனால அந்த நாள்ல இருந்தா வைத்தியம் பண்ணிக்க போயிடுவாடா. இப்போ வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு தான் இருந்தார்கள். ஆனா அவர்கிட்ட சிஷ்யாலாம் போய் நம்மள்கிட்ட கேட்டாலாம், இவர் எதுக்கு போய் உங்களுக்கு வைத்தியம் பண்ணிட்டார், தப்பு இல்லையோ. அப்ப உடம்ப பேணுகிறான்னு அர்த்தமாயித்தே. ஆத்மோஜீவனத்தை பார்க்க வேண்டியவர் சரீரோஜீவனத்தை பார்க்க. அது எங்கிட்ட இது கேட்குறது, இவரை போய் கேளுங்கன்னார். நேரா வாழ்கிட்ட போனார். அவர் சொன்னார், திருவரங்க வாசத்தை விடுறதுக்கு ஆசை இல்லாதையா இருக்கும், அதனால சாப்பிட்டுருப்பார், வேற ஒன்றும் இருக்காது. இன்னொருத்தர் சொன்னார், காவேரி ஸ்நானத்தை விடுறதுக்கு ஆசை இல்லாத இருந்திருப்பார். திருவரங்கநாதன் சேவையை விட்டுட முடியுமா, அதுக்காக பண்ணிருப்பார். ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொன்னா. ஒருத்தர் சொன்னார், நம்மள கோட்டியை விட்டுட்டு போக முடியுமா, காலக்ஷேபத்தை விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுக்காக இருந்திருப்பார். எல்லாரும் கேட்டுனுட்டா. கடைசியா திரும்பி அதே நம்மள சொன்னார்,
நீர் போய் அவர்கிட்டயே கேளும். யார் யார்கிட்டயே கேட்டது இருக்கட்டும், நேர போய் பின்பழகராம் பெருமாள்ஜியரிடத்திலே எதற்காக மருந்து சாப்பிட்டீன்னு கேளும். திரும்ப வந்து கேட்டா சுவாமி பதில் சொன்னார், நீங்க சொன்ன எதுக்காகவும் இல்லை, ஸ்ரீரங்க வாசமும் இல்லை, காவேரி ஸ்நானம் இல்லை, நம்பிள்ள கோட்டியும் இல்லை, நம்பெருமாள் சேவையும் இல்லை. தினப்படிக்க ஆச்சாரியனோட காவேரியில தீர்த்தமாட போறேன். அவர் குளிர குடைந்து நீராடி எழுந்திருந்து வருவர். அடியேன் பின்புறத்திலே சுவாமியினுடைய திருமுகுது வியர்த்து போயிடும். வியர்த்ததுங்கிறதுக்காக விசிறியை வைத்து விசிறிக்கொண்டே அவருடைய கிடைத்த இழுத்து கட்டி இருக்கிற சிகையிலிருந்து தீர்த்தம் சொட்டி அவர் முதுகுத்தண்டு வழியே கீழே வரும். அதை சேவிச்சுட்டே இன்னி வரைக்கும் நான் காலத்தை கழிச்சிருக்கேன். இதை விட்டுட்டு மற்றொரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. வைகுண்டநாதனுடைய அனுபவம் ஆச்சாரிய அனுபவத்தை போல இருக்காது. அவர் திருமேனி தான் எனக்கு முக்கியம்னு ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோஜீவனத்தை பார்க்க வேண்டும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகோஜீவனத்தை பார்க்க வேண்டும். என்ன ஒத்தருக்கொத்தர் கைங்கென்ற நிறத்தர்களாய் அப்ப தொடுவதோ பரிமாறுவதோ கைங்கரியம் பண்ணுவதோ எவ்வளவு நெருக்கமா அவளுக்கு இருந்திருக்கு. வல்லனி போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானே மாயனை பாட என்று பாகவத பிரபாவம் முழுக்க சொல்லி நாம் பாகவதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு விளக்கினது 15வது பாசுரத்தின் கருத்து. மேலே இன்றைய பாசுரத்தில் துவாரபாலகர் க்ஷேத்திர பாலகர்களை பிரார்த்திக்க அவனும் கதவை திறந்து விட நீ நேசநிலை கதவும் நீக்குன்னு பிரார்த்தித்தார்கள். நீக்கப்பட்டது. உள்ளே புகுந்து முதலில் நந்தகோபாலனை எழுப்புகிறார்கள்ங்கிறது நாளைய பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை காலை இந்த கோட்டியில் தெரிவிக்கிறேன். இப்போது அமைகிறேன். 16வது பாசுரம் அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.